வணக்கம் நண்பர்களே. பொது தமிழை நம்ம சிலபஸ் படி பார்த்துட்ருக்கோம். அதாவது பொது தமிழில் மொத்தம் 52 டாபிக் இருக்கும். இந்த 52 டாப்பிக்கையும் புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி நம்ம 1 by 1 வீடியோவாக பார்த்துட்ருக்கோம். இதுவரை முடித்த வீடியோவை சேனலில் போட்டிருக்கோம். சேனலோட பிளேலிஸ்ட்டில் போய் நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இந்த வீடியோவில் நாம் தமிழ் அறிஞர்களும் தமிழ் தொண்டும் என்ற தலைப்பில் 13வதாக சமுதாய தொண்டு என்ற ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கும். சமுதாய தொண்டு என்ற ஒரு பகுதி இடம்பெற்றிருக்கும். இதில் இடம்பெற்றுள்ள தந்தை பெரியாரை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். சமுதாய தொண்டில் இடம்பெற்றுள்ள தந்தை பெரியாரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்த பிறகோ அல்லது இந்த நோட்ஸை நீங்கள் முழுமையாக படித்த பிறகோ பெரியாரை பற்றி எக்ஸாமில் எந்த கேள்வி கேட்டாலும் உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். ஏன்னா நாங்கள் சொன்ன அதே ஆர்டரில் தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் மற்றும் அதனுடைய டிஎன்பிசி ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இது அனைத்தையுமே கவர் பண்ணி தான் இந்த நோட்ஸை ரெடி பண்ணியிருக்கோம். இதனுடைய டிஎன்பிசி கொஸ்டின் மட்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் தனியாக பார்க்கலாம். ஏன்னா சமுதாய தொண்டில் இடம்பெற்றுள்ள அனைவருடைய டிஎன்பிசி கொஸ்டினை சேர்த்து நம்ம ஒரே வீடியோவாக தனியாக பார்க்கலாம். நாங்கள் போடுற இந்த சிலபஸ் வைஸ் வீடியோ அனைத்தையுமே நீங்கள் எழுதி படிங்க. ஒரு நோட்டு போட்டு எழுதி படிங்க. அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எழுத முடியாதவங்க மட்டும் பிடிஎஃப் பெற்றுக்கொள்ளலாம். இப்போது ஒர்க் காரணமாக அவங்களுக்கு சரியான நேரம் கிடைக்காது. இப்போது வேலைக்கு போயிட்டு படிக்கிறவங்களையும் இருப்பீங்க. இது போல் நிறைய காரணங்களால் சரியான உங்களுக்கு நேரம் கிடைக்காது எழுதி படிக்க. நீங்களாக மட்டும் இந்த பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அந்த நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி புது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். வீடியோட எண்டில் தான் வாட்ஸ்அப் நம்பர் கொடுப்போம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். தந்தை பெரியாரை பற்றி 3 படம் கொடுத்துருக்காங்க. புதிய மற்றும் பழைய புத்தகத்தில் 3 படம் இடம்பெற்றுள்ளது. புதிய புத்தகம் 9ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் பெரியாரின் சிந்தனைகள் என்ற ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதே போல் 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இளமையில் பெரியார் கேட்ட வினா என்ற தலைப்பில் ஒரு படம் கொடுத்துருக்காங்க. அதே போல் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் பெரியாரின் பெண் விடுதலை சிந்தனைகள் என்ற ஒரு படம் கொடுத்துருக்காங்க. இந்த 3 பாடத்தில் இடம்பெற்றுள்ள அனைத்து தகவல்களையும் பார்க்கலாம். இந்த 3 பாடத்தில் இடம்பெறாத மிக முக்கியமான தகவல்களையும் நம்ம பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாயிண்ட் பாருங்கள். பெரியாரின் இயற்பெயர். பெரியாரின் இயற்பெயர் என்னென்னா ஈவே ராமசாமி. ஈவே ராமசாமி என்பது இவருடைய இயற்பெயர். இதில் ஈ என்பது ஈரோட்டையும், வே என்பது அவருடைய தந்தையான வெங்கடப்பரை குறிக்கும். ஈ என்பது பிறந்த ஊரான ஈரோட்டையும், வே என்பது வெங்கடப்பர் அவருடைய தந்தையார் பெயரான வெங்கடப்பரை குறிக்கும். அவருடைய தாயின் பெயர் சின்னத்தாய் அம்மாள். பெரியார் எந்த ஆண்டு பிறந்தார்னா 17/9/1879. பெரியார் 17/9/1879 பிறந்துள்ளார். பெரியாரை பற்றி இடம்பெறாத டிஎன்பிசி கொஸ்டினே இருக்காதுங்க. மிக முக்கியமான ஒரு நபர் பெரியார். அதனால் கண்டிப்பாக இவரை பற்றி நல்லா டீப்பாக படிக்கணும். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் தந்தை பெரியார். மானமும் அறிவும் கொண்டவர்களாக தமிழர்கள் வாழ வேண்டும் என்று அரும்பாடுபட்டவர் யார்னா தந்தை பெரியார். மானமும் அறிவே மனிதனுக்கு அழகு என்று சொன்னவரும் பெரியார் தான். மானமும் அறிவே மனிதனுக்கு அழகு என்றார். பெரியாருடைய சிறப்பு பெயர்கள் பாருங்கள். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம், தந்தை பெரியார். இவருடைய சிறப்பு பெயர்கள் இதெல்லாம். வெண்தாடி வேந்தர், பகுத்தறிவு பகலவன், வைக்கம் வீரர், தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ், சுயமரியாதை சுடர், பெண்ணின போர் முரசு, புத்துலக தொலைநோக்காளர், ஈரோட்டு சிங்கம். இதெல்லாமே இவருடைய சிறப்பு பெயர்கள். இளமையில் பெரியார் மகாத்மா காந்தியின் தொண்டனாக செயல்பட்டார். மகாத்மா காந்தியின் தொண்டனாக செயல்பட்டு காங்கிரஸ் கட்சியிலும் பெரியார் இருந்துள்ளார். பெரியார் காங்கிரஸ் கட்சியிலும் இருந்துள்ளார். பின்பு காங்கிரஸ் கட்சியில் ஏற்பட்ட முரண்பாடுகளால் காங்கிரஸ் கட்சியில் இருந்து விலகி நீதி கட்சியில் இணைந்தார். சுயமரியாதை இயக்கம் தொடங்கினார். திராவிட கழகம் என்ற புதிய கழகத்தை தொடங்கினார். இதெல்லாம் நம்ம ஹிஸ்ட்ரி பார்க்க சொல்ல கிளியராக பார்க்கலாம். பெரியார் இளம் வயதிலேயே காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். ஈவே ராவுக்கு பெரியார் எனும் பட்டம் 1938 நவம்பர் 13 வழங்கப்பட்டது. ஈவே ராவுக்கு பெரியார் எனும் பட்டம் எந்த ஆண்டு வழங்கப்பட்டதுன்னா 1938 நவம்பர் 13. மிக முக்கியமான ஒரு ஆண்டு இது. பெரியார் எனும் பட்டம் யாரால் எந்த இடத்தில் வழங்கப்பட்டதுன்னா சென்னையில் வழங்கப்பட்டுள்ளது. பெரியார் எனும் பட்டம் சென்னையில் பெண்களால் வழங்கப்பட்டது. ஈவேராவுக்கு பெரியார் எனும் பட்டம் சென்னையில் பெண்களால் 1938 நவம்பர் 13 வழங்கப்பட்டது. அடுத்து பாருங்கள். 27/6/1970 யுனெஸ்கோ மன்றம் தந்தை பெரியாரை தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் என பாராட்டியது. தெற்காசியாவின் சாக்ரட்டிஸ் யாருன்னா தந்தை பெரியார்.
எந்த அமைப்பு பட்டத்தை வழங்கியதுன்னா யுனெஸ்கோ மன்றம். எந்த ஆண்டுனா 27/6/1970. கேரளாவில் வைக்கம் என்ற ஊரில் தாழ்த்தப்பட்ட மக்கள் கோவில் சுற்று தெருவில் நடப்பதற்கு தடை இருந்தது. அதை எதிர்த்து போராடி வெற்றி பெற்றதால் வைக்கம் வீரர் என பாராட்டப்பட்டார். வைக்கம் வீரர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர் தந்தை பெரியார் அவர்கள். பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு எதுனா 1925. பெரியார் சுயமரியாதை இயக்கத்தை தோற்றுவித்த ஆண்டு 1925. பெரியார் நடத்திய இதழ்கள் குடியரசு விடுதலை. அதே போன்று இவர் நடத்திய ஆங்கில இதழ் கேட்டாங்கன்னா உண்மை ரிவோல்ட் இவர் நடத்திய ஆங்கில இதழ். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர் கருவியாகும் என்றார் பெரியார். மொழி என்பது உலகின் போட்டி போராட்டத்திற்கு ஒரு போர் கருவியாகும் என்று பெரியார் கூறியுள்ளார். உயிரெழுத்துக்களில் பெரியார் மொழி சீர்திருத்தம், எழுத்து சீர்திருத்தம் செய்தவர். தமிழ் எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர்கள் இருவர். ஒன்று வீரமாமுனிவர், இன்னொருவர் தந்தை பெரியார். வீரமாமுனிவர் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர். தமிழ் எழுத்துக்களில் புள்ளிகளால் ஏற்படும் குழப்பங்களை களைந்தவர் யாருன்னு கேட்டாங்கன்னா அது வீரமாமுனிவர். இன்னொரு நபர் தந்தை பெரியார், எழுத்துக்களை சீர்திருத்தம் செய்தவர். இவர் உயிரெழுத்துக்களில் ஐ என்பதை ஐயெனவும் அவ் என்பதை அவ்வெனவும் சீர்திருத்தம் செய்துள்ளார். தமிழ் மொழியை சீரமைப்பது என்பது தமிழ் மொழி கற்பதற்கும் தட்டச்சு செய்வதற்கும் எளிதாகும் என்று பெரியார் கருதினார். டைப்பிங் செய்வதற்கும் தமிழ் மொழியை எளிதில் கற்கவும் இந்த மொழி சீர்திருத்தம் உதவும் என்று பெரியார் கருதினார். பெரியாரின் மொழி சீர்திருத்த சில கூறுகளை தமிழக அரசு 1978ஆம் ஆண்டு நடைமுறைப்படுத்தியுள்ளது. எந்த ஆண்டுன்னு பாருங்கள், 1978. பெரியார் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றியவர். பெரியார் எந்த மதத்தையும் ஏற்றுக்கொள்ளவில்லை, எந்த கடவுளையும் ஏற்றுக்கொள்ளவில்லை. இவர் கடவுள் மறுப்பு கொள்கையை பின்பற்றியவர். பெரியார் தொடங்கிய சங்கம் பகுத்தறிவாளர் சங்கத்தை இவர் தொடங்கினார். பகுத்தறிவு என்றால் என்னன்னு பெரியார் சொல்கிறார் பாருங்க. எச்செயலையும் அறிவியல் கண்ணோட்டத்துடன் அணுகி ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதை பகுத்தறிவாகும் என்றார் பெரியார். பெரியாருடைய கொள்கை, மிக முக்கியமான கொள்கை பகுத்தறிவு என்றால் ஏன், எதற்கு, எப்படி என்ற வினாக்களை எழுப்பி அறிவின் வழியே சிந்தித்து முடிவெடுப்பதே பகுத்தறிவு ஆகும். நானே சொல்லியிருந்தாலும் அதை உன் அறிவுக்கு உட்படுத்தி நீ பகுத்தறிய வேண்டும் என்று பெரியார் கூறியுள்ளார். பெரியார் எதிர்த்த ஒரு சில விஷயங்கள்லாம் பாருங்கள். பெரியார் தன் வாழ்நாள் முழுவதும் எதிர்த்து களமாடிய ஒரு சில கொள்கைகள் எதுன்னு பாருங்கள். இந்தி திணிப்புக்கு எதிராக பெரியார் செயல்பட்டார். குலக்கல்வி திட்டம், தேவதாசி முறை, கல்லுண்ணல், குழந்தை திருமணம், மணக்கொடை இது போன்ற விஷயங்களை பெரியார் எதிர்த்தார். குழந்தை திருமணத்தை பற்றி சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு என கூறி அதனை நீக்க பாடுபட்டவர் தந்தை பெரியார். சிற்றில் சிதைத்து விளையாடும் பருவத்தில் பெற்றோர் செய்த வேதனை விளையாட்டு தான் குழந்தை திருமணம். அதை நீக்க பாடுபட்டவர் தந்தை பெரியார். சமூக வளர்ச்சிக்கு கல்வியை மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதினார். சமூக வளர்ச்சிக்கு மிக சிறந்த கருவியாக பெரியார் கருதியது எதுன்னு கேட்டாங்கன்னா அது கல்வி. இதெல்லாம் ஸ்டேட்மெண்ட் கொஸ்டினில் கேட்கலாம். கற்பிக்கப்படும் கல்வியானது மக்களிடம் பகுத்தறிவையும் சுயமரியாதையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பெரியார் கருதினார். கற்பிக்கப்படும் கல்வியானது நமக்கு வருமானத்தை ஈட்டக்கூடிய வேலைவாய்ப்பை மட்டும் தேடித்தராமல் அது பகுத்தறிவையும் சுயமரியாதையும் நல்லொழுக்கத்தையும் ஏற்படுத்த வேண்டும் என்று பெரியார் கருதினார். பெரியார் மதிப்புமிக்க நூலாக கருதிய ஒரே நூல் எதுனா திருக்குறள். பெரியார் மதிப்புமிக்க நூலாக கருதிய ஒரே நூல் திருக்குறள் தான். கல்வியை பற்றி பெரியாரின் கூற்றுகள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். கல்வியை பற்றி பெரியாரின் கூற்றுகள்: அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் மூட பழக்கங்களையும் பள்ளியில் கற்றுத்தரக்கூடாது என்றார் பெரியார். மூட பழக்கங்களையும் அறிவியலுக்கு புறம்பான செய்திகளையும் பள்ளியில் கற்றுத்தரக்கூடாது என்று பெரியார் கூறினார். சமூகத்தின் அனைத்து நிலையினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்றார். சமூகத்தின் அனைத்து தரப்பினருக்கும் கல்வி அளிக்கப்பட வேண்டும் என்றார். பெண்களுக்கு அளிக்கப்படும் கல்வியினால் சமுதாயம் விரைவாக முன்னேறும் என்று பெரியார் நம்பினார். மனப்பாடத்திற்கும் முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் மதிப்பெண்களுக்கு முதன்மை அளிக்கும் தேர்வு முறையும் பெரியார் கடுமையாக எதிர்த்தார். மனப்பாடத்திற்கும் மதிப்பெண்களுக்கும் முதன்மை அளிக்கும் தேர்வு முறையை பெரியார் கடுமையாக எதிர்த்தார். பெரியார் வேலைவாய்ப்பில் 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெண்களுக்கு தர வேண்டும் என்றார். 50 விழுக்காடு இடஒதுக்கீடு பெரியார் பெண்களுக்கு தர வேண்டும் என்று
கூறினார். பெண்களுக்கு அடிப்படை தேவைகளாக பெரியார் கருதியது பெண் கல்வி, பெண்ணுரிமை, சொத்துரிமை, அரசு பணி. இதெல்லாமே பெண்களின் அடிப்படை தேவைகளாக பெரியார் கருதினார். அதே போல் பெண்களின் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டியவர்களாக பெரியார் கருதியது குழந்தை திருமணம், மணக்கொடை, கைமை வாழ்வு. இதெல்லாமே பெண்களின் வாழ்க்கையிலிருந்து அகற்றப்பட வேண்டும் என்றார். பொருளாதார தன்னிறைவு அடையாத நிலையில் அனைவரும் சிக்கனத்தை கடைபிடிப்பது கட்டாயம் என்றார் பெரியார். பெரியார் மிகவும் சிக்கனமாக வாழ்ந்த ஒரு நபர். பொருளாதாரத்தில் தன்னிறைவு அடையாத அனைவருமே சிக்கனத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றார். திருமணம் போன்ற விழாக்களை பகட்டின்றி மிக எளிமையாகவும் சீர்திருத்த முறையிலும் நடத்த வேண்டும் என்றார். திருமணத்தை சீர்திருத்த முறையில் எளிமையாக நடத்த பெரியார் கேட்டுக்கொண்டார். பெரியார் தமிழ் மக்களுக்காக அரும்பாடுபட்டு உழைத்த பெரியார் இயற்கை எழுதிய ஆண்டு எதுனா 24/12/1973 பெரியார் மறைந்துள்ளார். பெரியார் மறைந்த ஆண்டு 24/12/1973. பெரியார் தம் வாழ்நாளில் 8600 நாட்கள் வாழ்ந்து 13,12,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் மேற்கொண்டு 10,700 கூட்டங்களில் கலந்து கொண்டு 21,400 மணி நேரம் உரையாற்றி சமூக தொண்டு செய்துள்ளார். 8600 நாட்கள் வாழ்ந்து 13,12,000 கிலோமீட்டர் தூரம் பயணம் செய்து 10,700 கூட்டங்களில் கலந்து கொண்டு 21,400 மணி நேரம் உரையாற்றி பெரியார் தமிழ்நாட்டிற்காக தொண்டு செய்துள்ளார். அடுத்து வாங்கிட்டு பாருங்கள். சமூக சீர்திருத்த செயல்பாடுகளுக்காக ஐக்கிய நாடுகள் அவையின் யுனெஸ்கோ விருது பெரியாருக்கு 1970ஆம் ஆண்டு வழங்கப்பட்டுள்ளது. யுனெஸ்கோ விருது 1970ஆம் ஆண்டு பெரியாருக்கு வழங்கப்பட்டது. அதே போல் 1978ஆம் ஆண்டு நடுவண் அரசு பெரியாருடைய உருவம் பொறித்த அஞ்சல் தலையை வெளியிட்டு சிறப்பு செய்துள்ளது. இது எந்த ஆண்டுனா 1978 நடுவண் அரசு. பெரியாரின் சிந்தனைகள் சமூகம், மொழி, கல்வி, பண்பாடு, பொருளாதாரம் போன்ற துறைகளில் புதிய எழுச்சியை ஏற்படுத்தியது. அடுத்து வாங்கிட்டு பாருங்கள். மொழி, இலக்கியம். இதை பற்றி பெரியாருடைய கருத்து எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஒரு மொழி எப்படி இருக்க வேண்டும், ஒரு இலக்கியம் எப்படி இருக்க வேண்டும் என்று பெரியார் என்ன சொல்கிறாரு பாருங்கள். மொழியோ நூலோ இலக்கியம் எதுவானாலும் மனிதனுக்கு மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்றார். ஒரு நூலாக இருந்தாலும் சரி, ஒரு மொழியாக இருந்தாலும் சரி, ஒரு இலக்கியமாக இருந்தாலும் சரி, அதை படிக்கின்ற மாணவனுக்கு, மனிதனுக்கும் மானம், பகுத்தறிவு, வளர்ச்சி, நற்பண்பு ஆகிய தன்மைகளை உண்டாக்க வேண்டும் என்றார் பெரியார். அதே போல் மதம், கடவுள் ஆகியவற்றின் தொடர்பற்ற இலக்கியமாக இருத்தல் வேண்டும் என்றார். மதம், கடவுள் இது சார்ந்த இலக்கியமாக இருத்தல் கூடாது என்றார். எவராலும் மறுக்க முடியாத அறிவியல் பற்றிய குறிப்புகள் உள்ள இலக்கியமாக இருக்க வேண்டும். அறிவியல் பற்றிய குறிப்புகள் உள்ள இலக்கியமாக இருக்க வேண்டும் என்றார். திருக்குறளில் அரசியல், சமூகம், பொருளாதாரம் உள்ளிட்ட அனைத்தும் அடங்கியுள்ளன. அதை ஊன்றி படிப்பவர்கள் சுயமரியாதை உணர்ச்சி பெறுவார்கள் என்றார். பெரியார் மதிப்புமிக்க நூலாக கருதிய ஒரே நூல் திருக்குறள் தான். இதே போல் வேறு சில தளங்களில் பெரியாருடைய கருத்துக்கள் எப்படி இருந்ததுன்னு பாருங்கள். ஒழுக்கம் என்பதும் கற்பென்பதும் பெண்களுக்கு மட்டும் இல்லாமல் ஆண், பெண் இருபாலாருக்கும் பொதுவாகும் என்றார். கற்பென்பதும் ஒழுக்கம் என்பதும் பெண்ணுக்கு மட்டும் இல்லாமல் ஆண், பெண் இருவருக்குமே சமம் என்று கூறியவர் பெரியார். மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் இது. தமிழ்நாட்டு இளைஞர்கள், மாணவர்கள், பட்டதாரிகள் ஆகியோர் செக்குமாடுகளாக இல்லாமல் பந்தய குதிரைகளாக மாற வேண்டும் என்றார் தந்தை பெரியார். கணவனை இழந்தோர் மறுமணம் செய்து கொள்வதில் தீங்கில்லை என்றார். சாதி என்ற கட்டமைப்பை உடைத்தெறிய வேண்டும் என்றார் பெரியார். குடும்ப சொத்தில் ஆண்களுக்கு சமமான உரிமையை பெண்களுக்கு வழங்க வேண்டும் என்றார். சொத்தில் ஆணுக்கு சமமான உரிமையை பெண்ணுக்கு வழங்க வேண்டும் என்றார் பெரியார். அடுத்த பாயிண்ட் பாருங்கள். தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்ட சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் செலுத்தையும் அவர்தான் பெரியார் என்று பெரியாரை புகழ்ந்தவர் யாருன்னா அது பாவேந்தர் பாரதிதாசன். இது பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் வரி. தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மணக்குகையில் செலுத்த எழும். பெரியாரை பற்றி பாவேந்தர் பாரதிதாசனுடைய பாடல் வரி இது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் சென்னை கூட்டூர்புரத்தில் உள்ளது. பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் சென்னை கூட்டூர்புரத்தில் உள்ளது. இந்த கழகம் எந்த ஆண்டு நிறுவப்பட்டதுன்னா 1988. 1988 பெரியார் அறிவியல் தொழில்நுட்ப கழகம் நிறுவப்பட்டது. அவ்வளோதான் நண்பர்களே. பெரியாரை பற்றி நம்ம முழுமையாக பார்த்து முடித்துட்டோம். புதிய புத்தகம், பழைய புத்தகம், புத்தகத்தில் இல்லாத மிக முக்கியமான தகவல்கள் இது அனைத்தையுமே நம்ம பார்த்து முடித்து விட்டோம்.
அனைத்தையுமே நீங்கள் எழுதி படிங்க, அதுதான் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். எழுத முடியாதவங்க மட்டும் பிடிஎஃப்பை பெற்றுக்கொள்ளலாம். இந்த பிடிஎஃப்பை பெறுவதற்கான வாட்ஸ்அப் நம்பர் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குறோம். இங்கே பாருங்கள், இங்கே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கோம் பாருங்கள், 7395984198 7395984198. இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். புது தமிழ் பிடிஎஃப்னு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் பண்ணின உடனே உங்களுக்கு ஒரு டிரைவ் லிங்க் நாங்கள் சென்ட் பண்ணுவோம். அந்த டிரைவ் லிங்க்கை ஓப்பன் பண்ணி முழுமையாக படித்து பாருங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு அந்த டிரைவ் லிங்க் பயனுள்ளதாக இருக்கும். மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி பொது தமிழுக்கான ஃப்ரீ பிடிஎஃப் மற்றும் சிலபஸ் வைஸ் உள்ள இந்த கம்ப்ளீட் பிடிஎஃப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள். நன்றி.